ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு பயங்கரமான ஒரு என்னத்தை சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா டிக்கெட்டு ஃபினாலே ஆல்ரெடி வந்துட்டு இவங்க தான் வின்னர் அப்படின்னு நம்மளுக்கு அப்டேட் வந்துச்சு. நம்மளும் கொடுத்துட்டோம். நம்ம மட்டும் நிறைய பேர் கொடுத்தாச்சு. 21 பாயிண்ட்டோட அவர் வந்துட்டு வின் பண்ணியிருக்கார் அப்படின்னு. அதுக்கப்புறம் ரன்னராக வந்துட்டு டஃப்பாக வந்துட்டு நம்மளோட முத்துக்குமரன் 19 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்து லாஸ்ட்டாக தான் போச்சு அப்படின்ற மாதிரிலாம் அப்டேட் வந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரொமோ காமிச்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்க்கு அப்படின்னு சொல்லி அதில் வந்து டஃபாக விளையாண்டாங்க. ரயான் விளையாண்டதை காமிக்கவே இல்லை, மஞ்சரி விளையாண்டதை காமிக்கவே இல்லை. ஆனால் மற்ற 4 பேர் விளையாண்டதை காமிச்சிருக்காங்க. முத்துக்குமரன், தீபக், அதுக்கப்புறம் ரயான், அதுக்கப்புறம் ராணவ். ஆனால் மஞ்சரி சௌந்தர்யா காமிச்சாங்க, மஞ்சரியும் காட்டவே இல்லை. என்ன அது ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டும் வருது. அதே மாதிரி அதில் வந்து தீபக் வந்துட்டு அந்த ஃபுல்லாக போட்டதும் பார்த்தோம், முத்துவும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதை பார்த்தோம். இவர் பண்ணதை பார்க்கல. அதே மாதிரி கடைசியாக வந்துட்டு அனௌன்ஸ் பண்ண போகிற டைமில் நான் சனிக்கிழமை சொல்கிறேன்னு பிக் பாஸ் சொல்கிறாரு. அது ஒரே குழப்பமாக இருக்குது. இதனால் என்ன ஆகிடுதுன்னா இதில் ஏதோ ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்களோ, அவர்கிட்ட வந்து டிக்கெட்டு ஃபினாலில் பிடுங்குறாங்களோன்ற மாதிரி ஒரு டவுட் வருது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு. இந்த சீசன் 5 நினைக்கிறேன். தாமரை வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு 5 பேரோ 6 பேரோ வந்திருப்பாங்க. அதில் 5வது பிளேஸில் இருப்பாங்க. நிருப் வந்துட்டு லாஸ்ட்டில் இருப்பார். அந்த வாரம் வந்து நிருப் தான் போக வேண்டிய ஆள். திடீர்னு பிக் பாஸ் வந்து தலையில் தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்து பாவனி வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து பிக் பாஸ் வந்து தலையிட்டு அது எப்படி நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நிருப் மேலே தண்ணியை ஊற்றுறதுனால நிருப் சேவ் ஆகிடுவார். அதனால் தாமரை வெளியே போடுவாங்க. செம்ம ஷாக்காக இருக்கும். அந்த மாதிரி இங்கே ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணி ரயான் கிட்ட இந்த டிக்கெட்டு ஃபினாலில் பிடுங்கிறதுக்கு விஷயங்கள் போகுதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் அப்படி நடந்தால் அது முற்றிலும் தவறு. எனக்கு வந்துட்டு ரயானோட ஆட்டிடியூட் பிடிக்காது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ரயான் இந்த கேமுக்காக இந்த டாஸ்க் டிக்கெட்டு ஃபினால் டாஸ்க்காக பயங்கரமான உழைப்பு போட்டிருக்காரு. அதுவும் இல்லாமல் முத்துக்குமரன் நம்ம எவ்வளோ பாராட்டுறோமோ அதே மாதிரி நம்ம கண்டிப்பாக ரயானையும் பாராட்டி ஆகணும். ரயான் வந்து இப்படி சொல்கிறா அப்படி சொல்கிறான்றதை தாண்டி இந்த டாஸ்க்கை வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்ட 2 பேர் மெயினாக பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனும் ரயானும். அப்படின்னு இருக்கும்போது ரயானு தான் வந்து டாப்பில் இருக்கும்போது இதில் வந்து ஏதாவது குளறுபடி நடந்து அப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு தப்பாக தான் இருக்கும். ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இது வரைக்கும். ஏன்னா அங்கே ப்ரொமோவில் ட்விஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஒரு சில சவுஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா ட்விஸ்ட்டு இருக்குமோன்ற மாதிரி அவங்களும் வந்துட்டு சொல்கிறாங்க. ஏன்னா சனிக்கிழமை நாங்கள் சொல்கிறோன்றாங்க. ஸோ அங்கேயே வந்துட்டு ஆக்சுவலாக இந்த இன்ஃபர்மேஷனில் எப்படின்னா இதுதான் டிசைட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். திடீர்னு அதில் ஒரு ட்விஸ்ட் மாதிரி வச்சு, ஏன்னா இதெல்லாம் இதை இப்போ வந்து சர்வசாதாரணமாக சோஷியல் மீடியாவில் பரவுறதுனால இது ஒன்று போகட்டும், திடீர்னு ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆக மொத்தத்தில் என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ஃபினாலே வந்து ரியல் வின்னர் வந்து நம்மளோட முத்துக்குமரன் தான். கண்டிப்பாக அந்த பாயிண்ட்ஸ் அடிப்படையில் அவர் பண்ண விஷயங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ரயானையும் பாராட்டி ஆகணும். இதை தாண்டி யார்கிட்ட போகுதுன்னு தெரியல. ஆனால் அந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து மஞ்சரி இருக்காங்க, அதுக்கு மேலே பவித்ரா இருக்காங்க, அதுக்கு மேலே ஜாக்லின் இருக்காங்க, அதுக்கு மேலே அருண் இருக்கார். இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு 4 பேர் கலந்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டாஸ்கில் சொல்லியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அருண் ஜாக்லின் விளையாடல, பவித்ராவும் விளையாடல. இப்போ மீதி இருக்கிறது மஞ்சரி. ஒருவேளை மஞ்சரிக்கு டிக்கெட்டு ஃபினாலில் கிடச்சிருச்சோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ, ஒருவேளை அப்படி பண்ணி இவங்களை வந்துட்டு டிக்கெட்டு பண்ண இது ஸ்ட்ரெயிட்டாக அந்த டாப் 5 காமிச்சிருவாங்களோ, ஒன்றுமே புரியலையாப்பா. சரி, உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு, இது கரெக்டாக இருக்கணுமா இல்லைனா ரயான் தாங்க வேறு எதுவும் இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.